தந்தை மகன் தூயாவின் பேராலே நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தை மன்னகத்தை படைத்த எல்லாம் கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூயாவியானவரால் தூய அணிமையாரிடமிருந்து பிறந்தார். பாடுபட்டு அறியப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகம் சென்று எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளிடம் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திருச்சபையும் புனிதருடைய சமூக உறவையும் நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருள. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உங்கள் இறப்பின்களிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மக்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நெருப்பிலும் சகல ஆத்மாக்களையும் பரலோகத்தை வழிநடத்தியருளும். உமது இரக்கம் அதிகமாக விசேட உதவி செய்தருளும். மகிமை மறையுண்மைகள். முதலாவது மகிமை மறையுண்மை. இயேசு உயிர்த்தெழுந்தது. வானதூதர் அப்பெண்ணை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகின்றீர்கள் என தெரியும். அவர் இங்கே இல்லை. அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இந்த காரணிக்கத்தினூடாக தற்காலத்தில் நிலவி இருக்கின்ற இந்த பொல்லாத கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இறை ஆசீர் வேண்டி இந்த காணிக்கத்தினூடாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில்
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தார்கள். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை இடர்களிலிருந்து விடுவித்தருளும், சகல ஆத்துமாக்களையும் நல்ல பாதையில் வழிநடத்தியருளும். உமது இரக்கமுள்ள விசேட
இரண்டாவது மறை நிகழ்வு, இயேசு விண்ணகம் சென்றது. பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும்
ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிய பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவளே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரகத்திலிருந்து ரட்சித்தருளும், சகல ஆத்துமாக்களையும் பரலோகப்பாதையில் வழிநடத்தியருளும். உமது இரக்கம் அதிகமாக வேண்டியவர்களுக்கு விசேட உதவி செய்தருளும். மூன்றாவது மகிமை நிறை மறை உண்மைகள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை விலக்கியருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும்.
மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாறு. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாறு. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாறு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஓயே இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நன்மையில் இரட்சித்தருளும், சகல ஆத்துமாக்களையும் பரலோகமாய் வழிநடத்தியருளும். உமது இரக்கம் அதிகமாக வேண்டியவர்களுக்கு விசேஷமாக செய்தருளும். நான்காவது மகிமை நிறை மறை உண்மைகள். வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளிய பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாறு. அருளிய பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாறு. அருளிய பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாறு. அருளிய பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாறு. அருளிய பெற்ற
மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிய பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிய பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிய பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிய பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிய பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிய பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் என்றும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தலும் எங்களை நரகத்திற்கு விலக்கிவிடலும் சகல ஆத்துமாக்களையும் பரலோகபாதையில் வழிநடத்தியலும் உமது இரக்கம் அதிகமாக உடையவர்களுக்கு விசேட உதவி செய்தலும். ஐந்தாவது மகிமை நிறை மறை உண்மைகள். மரியன்னை விண்ணக மண்ணக அரசியாக முடிசூடப்பட்டது. ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும்
தீமைகளை விடுவிக்கவும் அருளிய பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாறு. அருளிய பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாறு. அருளிய பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாறு. அருளிய பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாறு. அருளிய பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாறு. அருளிய பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாறு. அருளிய பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாறு. அருளிய பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாறு. அருளிய பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாறு. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாறு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
செல்வங்களே, ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழா திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மரணத்தை வெற்றி கொண்டு உயிர்த்தெழுந்த இறைமகன் இயேசு 40 நாட்கள் தனது சீடர்களை சந்தித்து உறுதிப்படுத்திய பின்பு விண்ணேற்றம் அடைகின்றார். இந்த உலகை விட்டு செல்லும் முன் என்னாலும் நாம் நம்மோடு இருப்பதாக அவர் வாக்களித்திருக்கின்றார். சந்தியா முறைவனின் மாட்சிக்காக தூய ஆவியின் துணையோடு கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். முதல் கிறிஸ்தவர்களை போன்று ஆண்டவரின் மாட்சியை உலகமெங்கும் பறைசாற்ற நினைவூட்டப்படுகின்றோம். இயேசுவின் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்கள் அனைவரையும் அவரது சீடர்களாக ஆர்வத்துடன் பணியாற்ற இத்திருப்பலியில் நாம் வர வேண்டும். பாடல் இலக்கம் 54. இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும்
கொடுக்க ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கின்றோம். சிறப்பாக இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்த பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். இன்றைய நாளிலே ஆண்டவருடைய இறை வார்த்தை எமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, ஆண்டவர் இயேசு இவ்வுலகிலே செய்த பணியை அவருடைய பிள்ளைகளாகி நாங்களும் செய்ய வேண்டும் என்ற அழைப்புதலை இன்றைய நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை எமக்கு விடப்படுகின்றது. ஆகவே இந்த தொடர்கின்ற கல்வாரி பணியிலே நாங்கள் ஆண்டவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக ஆண்டவருடைய வாழ்வையும் அவருடைய போதனையை நமது வாழ்வாக மாற்ற இறையாசீர் வேண்டி தொடர்கின்ற கல்வாரி பணியிலே மன்றாடுவோம். சிறப்பாக இன்றைய நாளிலே இறந்து போய் நினைவு கூறப்படுகின்ற செபஸ்தியான் பிள்ளை ஆண்டாள், திருமதி கபிரியே பிள்ளை ஸ்டானிஸ்லஸ், பெஸ்டியான் பிள்ளை சிங்கராயர் ஆகியோருடைய ஆன்ம இடைக்கத்துக்காகவும் அலெக்சாண்டர் டெஸ்மன் குடும்பத்தினர் தங்களுடைய பாடலே ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த குழந்தை செல்வத்திற்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த தொடர்கின்ற பணியிலே இவருடைய நற்கருத்துக்காகவும் ஆன்ம இடைக்கத்துக்காகவும் சிறப்பாக இந்த காலத்திலே பரவி வருகின்ற இந்த பொல்லாத கொள்ளை நோயிலே இருந்து உலகில் வாழுகின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இறையாசீர் வேண்டி ஒரே குடும்பமாக இந்த கல்வாரி பணியை ஒப்புக் கொடுப்போம். கல்வாரி பணியை நாங்கள் ஆண்டவருக்கு ஏற்புடைய தூய வழியாக ஒப்புக் கொடுக்க நம்முடைய மனித இயலாமையினாலே நாங்கள் கட்டிக்கொண்ட பாவங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே அவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடம் Amen.
ஆண்டவரின் விண்ணேற்றம். முதல் வாசகம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். 1 தொடக்கம் 11 வரை. திருத்தூதர் பணிகள் நூலில் சேதோவில் அவர்களே இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் முன்னேற்றம் அடைந்தார். முன்னேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும் போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடல் எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்முன்னாக அவர் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்துச் சென்று அவர்கள் பார்வையில் இருந்து மறைத்து விட்டது.
அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாடல் இலக்கம் 209. இரண்டாம் வாசகம். அவரை விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். திருத்தூதர் பவுல்
எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 17 தொடக்கம் 23 வரை. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும் இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமை மிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்வர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வு அற்றது மேலானது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்டப்பெறுவனவாக. கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணிய செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல், எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அக்காலத்தில் 12 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னால் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடி நாங்கள் மகிழ்கின்றோம். ஆண்டவருடைய பாடுகள், மரணம் ஆகிய 40 நாட்களை நாங்கள் அனுசரித்து மீண்டுமாக 40 நாட்களை ஆண்டவருடைய பாஸ்காவினுடைய உயிர்ப்பு நாளாக கொண்டாடி இன்றைய நாளிலே நாங்கள் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை எமக்கு நம்முடைய வாழ்வுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்ததன் பிற்பாடு ஆண்டவரை மிகவும் நெருக்கமாக இயேசுவின் மீது அதிகூடிய நம்பிக்கையோடு வாழக்கூடிய எம்மவருக்கு நாங்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசு மண்ணுலக வாழிலே விட்டு சென்ற பணியை அவருடைய சீடர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் நிறைவேற்ற வேண்டும் என்பதே ஆண்டவருடைய திருவிழமாக விருப்பமாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவினுடைய திருவிழம் எதுவென்று பார்த்தால் இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை அழகாக சொல்லுகின்றது. 3 காரியங்களை விழித்து ஆண்டவருடைய இன்றைய இறைவார்த்தை அமைகின்றது. ஒன்று, நீங்கள் போய் எல்லாரையும் சீடராக்குங்கள். எவ்வாறு இதை தற்கால சூழ்நிலையிலே நாங்கள் புரிந்து கொள்வது? எல்லாரையும் போய் எவ்வாறு சீடராக்க முடியும் என்ற ஒரு வினா எழும்பலாம். முதலாவது, எல்லாரையும் சீடராக்குவதற்கு முன்பதாக நாங்கள் ஆண்டவருக்கு ஏற்புடைய சீடத்துவத்திலே அவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக நாங்கள் முதலில் மாற வேண்டும். ஆகவே அந்த சீடத்துவம் என்பது முதலில் எமக்குள் இருந்து ஆரம்பமாகின்ற பொழுது அந்த சீடத்துவம் நம்மோடு வாழுகின்ற அயலவரையும் அது வெகுவாக பாதிக்கும். ஆகவேதான் இந்த தற்கால சூழ்நிலையிலே நீங்கள் போய் எல்லாரையும் சீடராக்குங்கள் என்பது ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு மனிதரையும் பார்த்து அவன் மனிதனாக வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கின்றது. கடவுள் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட யாவரும் மனித தன்மையோடு பல வேளைகளிலே வாழ்வது இல்லை. பல மூர்க்கத்தனமான பல சிக்கலான வாழ்க்கைகளை வாழுகிற மனிதர்களையும் இந்த சமுதாயத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகின்றது, நீங்கள் போய் எல்லாரையும் சீடராக்குங்கள். சீடராக்குங்கள் என்பதனுடைய ஒரு பொருத்தப்பாடான கருத்து, அவர்களை மனிதராக்குங்கள், நல்ல பண்பாடு உள்ளவர்களாக நல்ல வாழ்வினுடைய விழுமியங்களோடு வாழுகிற பிள்ளைகளாக வாழ ஆண்டவருடைய வார்த்தை முதலாவது அழைப்புதலை விடுத்து நிற்கின்றது. ஆகவே மனிதராக வாழுகிற பொழுது அங்கே அன்பு, ஒருவரை புரிந்து கொள்ளுகின்ற, ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற, இந்த சமுதாயத்திலே அரவணைக்கின்ற ஒரு பக்குவமான வாழ்வினுடைய கோட்பாட்டை அந்த மனிதர்கள் ஆளுகை செய்வார்கள். ஆகவே எல்லாரையும் சீடராக்குங்கள் என்பது எல்லாரையும் நல்ல மனித மாண்புள்ள பிள்ளைகளாக வாழுவதற்கு முதலில் நாங்கள் நமக்குள்ளே ஆயத்தம் செய்தவர்களாக நாங்கள் வாழுகிற பொழுது அது மற்றவரையும் அது ஆண்டவர்வால் ஈர்க்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் உடையதாக மாறும். இரண்டாவது ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், எல்லாரையும் சீடராக்குங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை இரண்டாவது சொல்லுகின்றது, நீங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகின்றது. இதை எவ்வாறு நம்முடைய தற்கால சூழ்நிலையை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்றால், ஆண்டவர் மீது நம்பிக்கையுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவின் மீது அதிகூடிய விசுவாசம் கொள்ளுகிற பிள்ளைகளை கிறிஸ்துவின்பால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் அப்பொழுதுதான் ஆண்டவருடைய போதனையினாலும் ஆண்டவருடைய வாழ்க்கை முறையினாலும் ஈர்க்கப்பட்டு அங்கு அவர்கள் திருமுழுக்கு என்ற திருவருட் சாதனத்திற்கு அப்பால் அவர்கள் கிறிஸ்துவின் மீது, கிறிஸ்துவினுடைய போதனையின் மீது, அவருடைய வாழ்வியலின் கொள்கையின் மீது அவர்கள் நம்பிக்கையுடைய பிள்ளைகளாக வாழுகிற பொழுது அவர்களும் கிறிஸ்துவுக்குரிய பிள்ளைகளாக மாற்றம் பெறுவார்கள் என்பது ஆண்டவருடைய இரண்டாவது அழைப்புதல். தந்தை மகன் தூய ஆவியினால் திருமுழுக்கு கொடுங்கள் என்ற அழைப்புதலாக இருக்கின்றது. மூன்றாவது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகின்றது, இயேசுவினுடைய பேரால் போதனைகளை மேற்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சீடரை பார்த்து கூறிய வார்த்தை தற்காலத்திலே வாழக்கூடிய எமக்கும்
அதே அழைப்புதலாகவே இருக்கின்றது. ஆண்டவருடைய போதனையை நாங்கள் வாழ்வாக மாற்ற வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாய் எமக்கு அது இன்றியமையாத கடமையாக இருக்கின்றது. ஆண்டவருடைய விசுவாசம் கொள்ளுகிற நாங்கள் வெறுமனை விசுவாசிகளாக மாத்திரமல்ல, மாறாக அந்த போதனையை நம்முடைய வாழ்வினுடைய உயிரோட்டமாக நாங்கள் மாற்றுகின்ற பொழுது கிறிஸ்து எம்மோடு இருந்து செயலாற்றுவார். ஆகவேதான் ஆண்டவருடைய முன்னேற்ற பெருவிழாவில் ஆண்டவர் நமக்கு ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய காரியம், ஆண்டவர் மண்ணுலக வாழ்வை முடித்துக் கொண்டு மீண்டுமாக எம்மிடம் கொடுக்கப்படுகின்ற அந்த மீண்டுமான தொடர்ச்சியினுடைய ஓட்டம் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இவ்வுலகிலே வாழுகிற பொழுது, ஆண்டவருக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக வாழுகிற பொழுது, அந்த விண்ணரசு இறையியலின் வாழ்வினுடைய தத்துவங்கள் இந்த மண்ணுலகிலே நம்மால் வாழப்படுகிற பொழுது ஆண்டவருடைய போதனையும் அவருடைய பிரசன்னமும் வெகுவாக இவ்வுலகிலே வாழப்படும். ஆகவே நாங்கள் தொடர்கின்ற கல்வாரி பலியிலே ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு விட்டு சென்ற பணியை எம்மால் இயன்றவரை நம்முடைய நிலைகளிலே இருந்து கொண்டு, நாங்கள் என்ன நிலைகளில் இருந்தாலும், நாங்கள் செல்லுகின்ற இடங்கள், நாங்கள் வேலை செய்கின்ற தளங்கள் எதுவாக இருந்தாலும், ஆண்டவர் இயேசு இம்மண்ணுலக வாழ்விலே அவர் செய்த பணியை நம்முடைய வாழ்விலும் நாங்கள் செய்ய இறையாசி வேண்டி தொடர்கின்ற கல்வாரி பலியிலே நாங்கள் ஒன்றாக செபிப்போம். நாம் அனைவரும் இப்பொழுது எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், மண்டலமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகவே, கடவுளின் ஒரே மகனாகிய ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களெல்லாம் நம்மிடமிருந்து வந்தார். கடவுளுடைய கடவுளாக ஒளியின் ஒளியாக உண்மை கடவுளுக்கு உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் மனிதராக எங்களையெல்லாம் அதிகமாக அன்பு செய்யக்கூடிய பரலோக தகப்பனே, பல தேவைகளோடு வேண்டுதலோடும் உம்மை நாடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள், இக்காணொலியின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்ற எல்லா பிள்ளைகளையும் நீதாமே அவருடைய தேவைகள் வேண்டுதல் எல்லாவற்றிற்கும் செவி சாய்க்க வேண்டும் என்று சொல்லி பரலோக தந்தையை நோக்கி நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பத்தை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். எல்லாம் வல்லவரே இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமது திருமகனின் உயிர்ப்பு, விண்ணேற்றம் ஆகியவற்றின் நற்செய்தியை உலக மக்கள் அனைவருக்கும் வழங்க உதவுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
விண்ணில் வாழ்பவரே இறைவா, மண்ணக இன்பங்களுக்கு அடிமையாகி விண்ணக வாழ்வை பற்றிய சிந்தனையின்றி வாழ்கின்ற மக்கள் அனைவரும் உமது திருமகனின் உயிர்ப்பிலும் விண்ணேற்றத்திலும் உம்மை கண்டுணர உதவுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புதுமைகளின் நாயகரே இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் கொண்டிருக்கும் அதிகாரத்தால் உலக மக்களின் உடல் உள்ள ஆன்ம நோய்களை குணமாக்கும் பணியை திருச்சபை ஆர்வமாக செய்ய உதவுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆபத்துகளிலிருந்து எம்மை பாதுகாத்து வழிநடத்தும் எம் இறைவா, தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து உலக மக்கள் அனைவரையும் காத்திட போராடும் மருத்துவர்கள், செவிலியர்கள், அவர்களுடன் இணைத்து பணியாற்றும் அனைவரையும் காத்து வழிநடத்திடவும், அவர்கள் உடலும் உள்ளமும் உறுதியுடன் இருக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராம் என் இறைவா, விரைவில் இந்த தொற்று நோய் முழுமையாக நீங்கிட வேண்டிய மருத்துவத்தை எமக்கு தந்து அனைவரும் விரைவில் குணமடையவும், மரணம் அடைந்தவர்களின் குடும்பங்கள் ஆறுதல் அடையவும், நோய்க்கு எதிராக போராடும் மருத்துவ உலகம் அதில் வெற்றி பெறவும் உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் தந்தையே எம் இறைவா, உம் மக்கள் இன்றைய சூழலில் வயது முதிர்ந்தவர்களை பேணி காக்கும் நிலை மாறி முதியோர் இல்லங்கள் பெருகி வரும் நிலையில் அவர்களுக்கு நீர் தந்தையாகவும் தாயாகவும் நின்று தாங்கள் கடந்து வந்த பாதையை குறித்து அவர்கள் துன்புறும் வேளையில் அவர்களுக்கு அன்பினை பொழிந்து அரவணைத்து நல்லாயனாக இருந்து வழிநடத்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குழந்தைகள் விண்ணரசின் செல்வங்கள் என்று மொழிந்த எம் இறைவா, நீர் கொடுத்த செல்வங்களாகி எங்கள் பிள்ளைகளை நாங்கள் பொறுப்புடன் வளர்க்கவும், அவர்களுக்கு இறை அச்சத்தையும் தூய வாழ்வுக்கான சிந்தனைகளையும் அறிந்திடச் செய்யவும், தம் கடமைகளை உணர்ந்து தூய கிறிஸ்தவ வாழ்வு வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் பரலோக தகப்பனே, பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடும் உரிமையோடும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தின் முன்பாக நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா வேண்டுதலுக்கும் கனிவாய் செவி சாய்ந்து நீதாமே தகுந்த வேளையிலே எங்களுக்கு பதில் அளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென். பாடல் இலக்கம் 361. Thank you.
காணிக்காய் பலி. எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அளித்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியேற்றுவாராக. ஆண்டவரே, உமது திருமகனின் வணக்கத்துக்குரிய முன்னேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உமது திருமுன் வைக்கின்றோம். இவ்வாறு புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்குரியவற்றை நாடு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதே மெய்யாகவே தகுதியும் நீதியுமாம் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாம். ஏனெனில் ஆண்டவராகிய கிறிஸ்து மாட்சிமையின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானமுதல் வியப்புற இன்று வானகங்களின் உச்சிகளுக்கு ஏறிச் சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகத்துக்கு தீர்ப்பு அளிப்பவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்ற தீரங்கள் தாண்டிலை விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகி அவர் முன் சென்ற இடத்திற்கு அவர்தம் உறுப்பினர்களாகி நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமதே மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆகவே உம்முடைய தூய ஆவியானவரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட திருவிழமான பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. வருமளவும் அது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். மீட்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திரும நன்றி உமக்கு ஊழியம் புரிய தாவுந்தவரங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவேற்கும் அதே திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்தும் அதே திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் இறைவாழ்வில் தோழமை பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரமருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியானவரின் ஒன்றிற்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆண்டவர் இயேசுதாமே நல்லதொரு ஆயிரம் மீட்பனுமாக எங்கள் ஒருவரையும் ஆண்டவர் தாமே கரம் பிடித்து வழி நடத்தவும் இப்பொல்லாத கொள்ளை நோயிலிருந்து
உலகில் வாழுகின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவருடனிருந்து பாதுகாக்கவும், நற்சுகத்திற்காக இயங்குகின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் ஆண்டவர் தொடவும், ஆண்டவருமோடு எப்பொழுதுமே கூடவே பயணிக்க வேண்டும் என்று சொல்லி இறையருள் வேண்டி ஒரே குடும்பமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதுமே விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரோடும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவின் நிலையான அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என திருவாய் மொழிந்த நம் ஆண்டவர் இயேசு இவருடைய இந்த தெய்வீக விருந்திற்கு வருகை தந்திருக்கும் நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம்.
நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. பாடல் இலக்கம் 483. 483. அறிவித்தல். ஒவ்வொரு வெள்ளியும் நற்கருணை ஆண்டவருடைய வழிபாடு இவ்வாலயத்தில் நடைபெறும். அதேபோன்று ஞாயிற்றுக்கிழமையில் 9:30 மணிக்கு திருச்சப மாலையும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த 2 நாட்களிலும் தற்காலத்தில் நிலவுகின்ற இந்த தொற்று நோயை முன்னிட்டு நமது இறை மக்களுடைய வருகையை நாங்கள் மட்டுப்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே இந்த காணொலியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இறை மக்களாய் எங்களுக்கு அறிய தருவது, நீங்கள் நேரகாலத்தோடு அலுவலகத்தினுடைய நம்பரிலே நீங்கள் தொடர்பு கொண்டு
உங்களுடைய வருகையை நீங்கள் பதிவு செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஆக குறைந்தது நாங்கள் 50 பேரை ஆலயத்தில் அடக்கக்கூடிய அளவுக்கான இட வசதி உண்டு. ஆகவே ஞாயிறு திருப்பலி மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் இன்னும் ஒரு திருப்பலி நாங்கள் மாலையிலே ஒப்புக் கொடுக்கலாம். ஆகவே கருத்தில் கொண்டு நீங்கள் பதிவு செய்து திருப்பலியில் பங்கு பெறுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். தூர பிரதேசங்களிலிருந்து வருகை வந்து பிறகு இங்கே திருப்பலியில் பங்கு பெறாமல் உங்களுக்கு அசௌகரியமாக இருக்கலாம். ஆகவே இந்த பொது நன்மையை கருத்தில் கொண்டு நீங்கள் தொடர்பு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவருக்கு நன்றி கூறி செபிப்போமாக. இதோ உலகம் முடியும் வரை என்னால் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. செபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருள்கின்றேன். எங்கள் இயல்புமோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு எமது கிறிஸ்து பற்றென்று எம்மை இட்டுச் செல்வாரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நிறைவேறிட்டு கிறிஸ்துவுக்கு மயிலவருக்கு அன்பு பணிபுரிய கிறிஸ்துவின் அமைதியில் சென்று மகிழ்வோடு வாழுங்கள். பாடல் இலக்கம் 659. Oh,
மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல குழப்பத்திலிருந்து காத்துக் கொள்ளும். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை கீர்த்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை கீர்த்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய்